ஓகே, லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் பார்த்தோம், அப்புறம் போலார் மாலிகூல்ஸ் நான் போலார் மாலிகூல்ஸ் பார்த்தோம். இப்போ என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போலரைசேஷன் அப்படின்னு ஒன்று. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த டைஎலக்ட்ரிக்கு. தேர்டு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ், இது பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெண்டு டெஃபினேஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் போலரைசேஷன் கேட்கலாம், ரெண்டாவது வாட் இஸ் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னு கேட்கலாம். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்கு. ஃபஸ்ட்டு வாட் இஸ் போலரைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கண்டக்டர் எடுத்துப்போம். ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க ஒரு டைரக்ஷனில். அதில் நிறைய டைஎலக்ட்ரிக்ஸ் கிரியேட் ஆகும். அந்த கிரியேட் ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன சொல்கிறோன்னா போலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இதில் டைஎலக்ட்ரிக்ஸ் கிரியேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறோமோ அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அதாவது போலரைசேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த presence of external electric field, the dipole moment is induced in the dielectric material. எக்ஸ்டர்னலாக நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தனாக்கா அதில் டைபோல் மொமெண்ட்ஸ் கிரியேட் ஆகும். என்ன சார் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம இப்படி தான் சொல்லுவோம். இதில் பாசிட்டிவ் இருக்கும், இதில் நெகட்டிவ் இருக்கும். டைஎலக்ட்ரிக் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் எந்த விதமான டைபோல் மொமெண்ட்ஸும் இருக்காது. இந்த டைபோல் மொமெண்ட்ஸு கிரியேட் ஆகிறதா நினச்சிக்கோங்க. ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கிறீங்க, டைஎலக்ட்ரிக் எடுத்துக்கிறீங்க, எக்ஸ்டர்னலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது அதில் என்ன ஆகுது, டைஎலக்ட்ரிக் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தி போலரைசேஷன் P vector is defined as total dipole moments per unit volume. அப்போ how many number of dipole moments are created in unit volume. யூனிட் வால்யூம்னாக்கா 1 கியூபிக்னு வச்சுக்கோங்க, இல்லை 1 cubic சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று. இப்போ 1 சென்டிமீட்டர் கியூப்ல how many number of dipole moments கிரியேட் ஆகுது அப்படின்றது தான் என்னது போலரைசேஷன். அப்போ எந்த அளவுக்கு போலரைஸ் ஆகிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அதில் how many number of dipole moments கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். திரும்ப சொல்கிறேன் பாருங்க. போலரைசேஷன் P vector is defined as the total dipole moments per unit volume of the dielectric. அப்போ எவ்வளோ போலரைசேஷன் கிரியேட் ஆயிருக்குன்னா நீ எவ்வளோ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்கியோ அந்த அளவுக்கு போலரைசேஷன் கிரியேட் ஆயிருக்கும். அப்போ இதை ஈக்குவல் பண்ணுறோம். அதாவது போலரைசேஷனை ஈக்குவல் பண்ணாக்க ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம். இது வந்து psi E அப்படின்னு சொல்கிறோம். psi E இன்ட்டு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இல்லையா, இதுக்கு ஒரு நேம் இருக்கு. என்னன்னா எலக்ட்ரிக் சசெப்டிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வாட் இஸ் போலரைசேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எழுதிடணும். நெக்ஸ்ட் இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த டைஎலக்ட்ரிக். இப்போ ஒரு டைஎலக்ட்ரிக் எடுத்துக்கிறோம். டைஎலக்ட்ரிக் எடுத்துக்கிட்டு அதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்க போகிறோம். கொடுத்தனாக்கா எந்த அளவுக்கு அதில் டைஎலக்ட்ரிக் கிரியேட் ஆகுது, அதை கொஞ்சம் டீட்டெயிலாக என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு கண்டக்டருக்கு ஒரு வேளை நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறதா வச்சுக்கோங்க. இது என்ன செய்யுமா, கேன்சல் பண்ணிடுமா. எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை கேன்சல் த கண்டக்டர்ஸ் வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம கொடுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்டை கேன்சல் பண்ணிடுது. இதுவே டைஎலக்ட்ரிக்ஸ் கொடுத்தீங்கன்னாக்கா ரீஅலைன் த சார்ஜஸ், அதில் சார்ஜஸ் வந்து ரீஅலைன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் இன்டர்னலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. நீங்கள் எக்ஸ்டர்னலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தாக்கா சார்ஜஸ் ஆர் ரீஅலைனு அண்ட் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் கிரியேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி டைஎலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். எல்லா டைபோல் மொமெண்ட்ஸும் வெவ்வேறு டைரக்ஷனில் அலைன் ஆகிருக்கும். சப்போஸ் வி கிவ் சம் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அப்போ இந்த டைரக்ஷன்லேருந்து இந்த டைரக்ஷனுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறதா வச்சுக்கோங்க. இந்த செட்டப் என்ன இருக்குனாக்கா ஃபஸ்ட்டு வி டேக் அ கெப்பாசிட்டர். ஒரு பாசிட்டிவ் பிளேட் இருக்குது, நெகட்டிவ் பிளேட் இருக்குது. அதுக்கு நடுவில் கொண்டு வந்து ஒரு டைஎலக்ட்ரிக் வைக்கிறோம். வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் எல்லா டைரக்ஷன்லையும் அலைன் ஆயிருக்கு. நான் என்ன செய்யறேன்னா வி கிவ் சம் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு டு த டைஎலக்ட்ரிக். டைஎலக்ட்ரிக் கொடுத்த உடனே என்ன ஆகும், அதில் ஆல் த டைபோல் மொமெண்ட்ஸ் ஆர் அலைன் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன். ஒரு டைரக்ஷனில் எல்லாம் அலைன் ஆகிடும். அலைன் ஆகிறது மட்டும் இல்லாமல் இன்டர்னலாக கிரியேட் சம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ இன்டர்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இ இன்டர்னல் இது வந்து என்ன ஆகுதுன்னா இதில் டைஎலக்ட்ரிக்கில் கிரியேட் ஆகுதுன்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன்லையும் அலைன் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா. இங்கே பாசிட்டிவ் பிளேட் இருக்குன்னா ஆல் த நெகட்டிவ் போல்ஸ் ஆர் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் பிளேட்டு. பாசிட்டிவ் பிளேட்டை நோக்கி என்ன ஆகும், ஆல் த நெகட்டிவ் போல்ஸ் இருக்கும்.
all the positive poles are towards the negative plate. இங்க பாசிட்டிவ் பிளேட்னா நெகட்டிவ் போல்ஸ் இருக்கும், நெகட்டிவ் பிளேட்னா பாசிட்டிவ் போல்ஸ் இருக்கும். அப்ப இந்த இந்த பிளேட்ல சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டின்னு ஒன்று கிரியேட் ஆகும். இது சிக்மா மைனஸ் சிக்மா பி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஆஃப் பாசிட்டிவ் பிளேட்டு. நெகட்டிவ் பிளேட்டோடைய சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி பிளஸ் சிக்மா பி அப்படின்னு சொல்றோம். அப்ப இ எக்ஸ்டர்னல் அப்படின்னா என்ன சொல்றோம்? எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு போலரைஸ் த டைஎலக்ட்ரிக்ஸ் பிளேஸ்டு பிட்வீன் த பிளேட். நீங்க எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தீங்கன்னாக்கா அது உள்ளார இருக்கிற எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும்? எல்லா டைஎலக்ட்ரிக்கும் போலரைஸ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாம இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் கிரியேட் பண்ணுன்னு சொன்னோம். சிக்மா பிளஸ் சிக்மா பி மைனஸ் சிக்மா பின்னா என்னது? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஆஃப் டூ பிளேட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, வி டேக் அ பலூன் எடுத்துக்கிட்டு அதை என்ன செய்யறீங்க? ஒரு ரப் பண்றீங்க. ஏதாவது ஒரு சில்க் கிளாத் வச்சோ இல்லை ஏதாவது ஒன்று ஃபர் வச்சோ ரப் பண்றீங்க. ரப் பண்ணும்போது என்ன ஆகும்? பலூனோட சர்ஃபேஸ்ல சார்ஜஸ் கிரியேட் ஆகும். தி சார்ஜ்டு பலூன் ஆஃப்டர் ரப்பிங் ஸ்டிக்ஸ் இன்டு எ வால். நீங்க அதை ரப் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டீங்கன்னா நேராக போயிட்டு அது சோரில் போய் ஒட்டிக்கும் அப்படின்றாங்க. ஏன் சார் அது ஒட்டிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம்? ஒரு சைடு அதை நல்லா ரப் பண்ணதால ஒரு சைடு ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, சோர் கிட்ட போகும்போது அது நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸை சோர்ல கிரியேட் பண்ணிடும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பலூன்ல இருந்தா சோர்ல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் அட்ராக்ட் ஈச் அதர். அப்போ பலூன் என்ன ஆகிடும்? ஸ்டிக் டு த வால் அப்படின்னு சொல்றாங்க, சோர்ல போய் ஒட்டிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். சாதாரணமாக ஒரு டயஎலக்ட்ரிக்னா ஒரு இன்சுலேட்டர், அது வந்து என்ன செய்யாது? எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. நான் என்ன செய்யறேன்? வி கிவ் சம் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு, வெளியில இருந்து என்ன செய்யறோம்? எக்ஸ்டர்னல் ஃபீல்டை கொடுக்குறோம். கம்மியாக கொடுக்கல, வெரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கிவன் டு த எக்ஸ்டர்னல். வெளியில இருந்து நான் என்ன செய்யறேன்? நிறைய ஃபீல்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகும்னா, டயஎலக்ட்ரிக்ஸ் வந்து பிரேக் ஆயிட்டு அதுல இருக்கிற பவுண்ட் ஆகிருக்கிற சார்ஜஸ்லாம் பிரேக் ஆகிட்டு இட் ஸ்டார்ட் டு கண்டக்ட். சாதாரண கண்டக்டர் எப்படி கண்டக்ட் பண்ணுமோ அதே மாதிரி கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்றாங்க. when external electric field applied to very large in terms of it tears the atom apart so that bound charges become free charges. first sentence க்கு என்ன மீனிங் பாருங்க? when external electric field applied to very large it tearsனா அதை பிரேக் பண்றது. it tears the atom apart so that bound charges become free charge. bound charge அதாவது ஒண்ணா இணைஞ்சிருக்கிற அந்த சார்ஜஸ் வந்து தனித்தனியா உடஞ்சி ஃப்ரீ சார்ஜஸா மாறிடுது. ஃப்ரீ சார்ஜஸ் இருந்தாலே அந்த பொருள் என்ன செய்யும்? it start to conduct. அப்ப then the dielectric start to conduct electricity. this is called electric breakdown. dielectric breakdown அப்படின்றாங்க. திரும்ப சொல்றேன் பாருங்க, ஒரு சாதாரண டயஎலக்ட்ரிக் என்ன செய்யுது? எந்த விதமான எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணாது. நான் என்ன செய்யறேன்? வெரி லார்ஜ் அமௌண்ட்ல எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிவன் டு த டயஎலக்ட்ரிக்னா இட் டியர்ஸ் த ஆட்டம், அந்த ஆட்டத்தை பிரேக் பண்ணுது. பவுண்ட் சார்ஜ் பிகம் ஃப்ரீ சார்ஜ். ஃப்ரீ சார்ஜ் இருந்தாலும் என்ன ஆகும்? இட் ஸ்டார்ட் டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. திஸ் இஸ் கால்டு டயஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் அப்படின்றாங்க. டயஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் ஆஃப் ஏர்னா 3 × 10⁶ வோல்ட் மீட்டர் பவர் -1. இந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஏர் கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும்? ஏர் ஸ்டார்ட் டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டர்ஸ்னா என்னது? இட் இஸ் எ டிவைஸ் யூஸ்டு டு ஸ்டோர் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்றாங்க. இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்றாங்க. கெப்பாசிட்டன்ஸ்னா அது ப்ராப்பர்ட்டிக்கு பேர். கெப்பாசிட்டரோட ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்காக வி டேக் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். ஒரு பிளேட்டு, இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேட், 2 பிளேட்டை தனித்தனியாக செப்பரேட் பண்ணியிருக்கோம். அந்த 2 பிளேட்டுக்கு இடையில வி கனெக்ட் பேட்டரின்னு வச்சுக்கோங்க. பேட்டரியில் எவ்வளோ பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகுது? வின்ற பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகுது. இப்போ இதில் பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து நெகட்டிவ் சார்ஜுக்கு என்ன ஆகும்? சார்ஜஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இப்போ இது 2 பிளேட்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் கிரியேட் ஆகும். பாசிட்டிவ் சார்ஜில் ஸ்டார்ட் ஆகிட்டு நெகட்டிவ் சார்ஜில்
எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எண்ட் ஆகும் அப்படின்றாங்க. இப்போ இந்த இந்த இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, அதாவது சார்ஜ் கிவன் டு த கண்டக்டருக்கும் பொட்டன்ஷியல் டெவலப்டு இந்த கண்டக்டரும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு பேட்டரியிலேருந்து சார்ஜை கண்டக்டருக்கு கொடுக்குறீங்களோ அது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும்? பொட்டன்ஷியலுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். நீங்கள் அதிகமாக பொட்டன்ஷியல் கொடுத்தீங்கன்னா சார்ஜஸ் அதிகமாக கிரியேட் ஆகும், கம்மியாக பொட்டன்ஷியல் கொடுத்தா கம்மியாக சார்ஜ் கிரியேட் ஆகும். அப்போ சார்ஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ பிளேட்ஸ் அப்படின்றாங்க. இப்போ இதை ஈக்குவல் பண்ணணும்னா ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். அந்த கான்ஸ்டன்ட் வந்து சீன்னு எடுத்துக்கிறோம். இப்போ சீனா ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், அதோட நேம் என்னன்னு சொல்கிறோம்? கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதில் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து C ஈக்குவல் டு Q பை Vன்னு எழுதலாம். கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் சார்ஜ் பை பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். சரி, வாட் இஸ் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, capacitance is defined as the charge given to the conductor to potential difference between the plate. அது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். அது கெப்பாசிட்டன்ஸ்னா என்ன? சார்ஜுக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ பிளேட்டுக்கும் அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், அது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற ரேஷியோ தான் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ்னா கூலும் பெர் வோல்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கூலும் பெர் வோல்ட். இல்லை வேற என்ன சொல்லலாம்னா, மைக்கேல் ஃபேரடேவை அவருடைய நினைவை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஃபேரட் அப்படின்னு ஒரு யூனிட் யூஸ் பண்ணலாம். கெப்பாசிட்டன்ஸுக்கு கூலும் பெர் வோல்ட் சொல்லலாம், இல்லைன்னா வேற என்ன சொல்லலாம், ஃபேரட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ப்ராக்டிக்கல் யூனிட் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், 10⁻⁻6 ஃபேரட் ஆர் 10⁻⁻12 ஃபேரட் தான் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறாங்க. 10⁻⁻6 ஃபேரட்னா மைக்ரோ ஃபேரட், 10⁻⁻12 ஃபேரட்னா பிகோ ஃபேரட் அப்படின்னு சொல்கிறோம். இதோட சிம்பிள் என்னன்னா, இதுதான் இதோட சிம்பிள். ரெண்டு பேரலல் லைன்ஸ் வரைஞ்சிட்டிங்கன்னா இது வந்து கெப்பாசிட்டன்ஸோட சிம்பிள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கெப்பாசிட்டன்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது. ஒன்று சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது, பேரலல் பிளேட்ஸாக இருக்குது, இல்லை ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. நம்ம எந்த அப்ளிகேஷன்ஸுக்கு தேவைப்படுதோ அந்த ஷேப்பில் என்ன செஞ்சிடறாங்க, கெப்பாசிட்டன்ஸை டிசைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அது நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம்.